வணக்கம். எபிக் தமிழா சேனலுக்கு உங்களெல்லாம் அன்போட வரவேற்கிறேன். நாம் பார்க்க போகிற கதை மீண்டும் காதல். எழுத்து திரு பி. அருள்ராஜ் அவர்கள். கதைக்குள்ள போலாம் வாங்க. மாதவன் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தார். கடிகாரம் 6 மணியை காட்டுது. அருகே படுத்திருந்த மனைவியை தேடினார். ஆனால் அவரை காணவில்லை. ஆனாலும் சற்றும் குழம்பாதவர் அவர் ஏற்கனவே எழுந்திருப்பார் என எண்ணியபடியே எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தார். வழக்கமான இடத்துல காப்பி இருந்தது. புன்சிரிப்புடன் அதனை பார்த்தவர் தன் மனைவி அனுசுயாவை தேடினார். அவரை காணவில்லை. காலையிலேயே எங்கு போனா? விளையாடுறாளா என ஆர்வமாக எண்ணியபடியே காஃபியை மெல்ல உறிஞ்சத் தொடங்கினார். என்னடா அப்படி சொல்ற? அவன் கிளாஸுக்கு போறானா? அப்போ இந்த வாரமும் வர முடியாதா? அப்பா அம்மாவை பத்தின கவலையே இல்லையாடா உங்களுக்கு? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போறதுக்கு என்னடா என பால்கனியில் நின்றவாறு புலம்பி தள்ளினார் அனுசுயா. அவர் தனக்காக எடுத்துச் சென்ற காஃபி அருகே உள்ள ஒரு டேபிளில் அருந்துவார் யாரும் இல்லாமல் இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ஃபோனை வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தவர், ஏங்க இங்க பாருங்க, சுகுவால இந்த வாரமும் வர முடியாதான். பேரன் எங்கேயோ கிளாஸ் போறானா. கல்யாணம் ஆனாலே போதும், இந்த பசங்களுக்கு பெத்தவங்க மேல பாசமே இல்லாம போகுது. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ என புலம்பத் தொடங்கினார். மாதவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவனுக்கு என்ன வேலையோ, இவளைத்தான் இனிமேல கையில பிடிக்க முடியாது, புலம்பியே நொந்து போக போறா என எண்ணிக்கொண்டே காஃபி அருந்தியபடியே தினசரிகளை புரட்டினார். அடுத்த சிறிது நேரம் வேக வேகமாக சென்றது. அனுசுயாவும் சாப்பிட வாங்க என அழைக்க மாதவன் அவருடன் சென்று அமர்ந்தார். அனுசுயாவும் அவருக்கு பரிமாறிவிட்டு அருகே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். அப்பொழுது அவரின் போன் அடிக்க அதனை தூக்கி கொண்டு ஓடினார். மாதவன் அவரை அதிருப்தியாக பார்க்க, அனுசுயாவோ ரகுதான் வீடியோ காலில் வரான் என கூறிக்கொண்டே சென்றார். மாதவனோ இன்னைக்கு இவ சாப்பிட்டது போலதான் என எண்ணியவாறே அமர்ந்திருந்தார். அடுத்த சில நொடிகளில் வருத்தமான நிலையில் திரும்பி வந்தார் அனுசுயா. ஏங்க, ரகு கிட்ட அவனோட மகனை காட்ட சொன்னா கொஞ்ச நேரம் தாங்க காட்டுறான். அவன் வேலைக்கு போறானா. அவன் பொண்டாட்டி போன்ல தான் நான் கூப்பிடணுமா என இறைந்தார். அவரோ அமைதியாக, அப்ப அப்படி கால் பண்ண வேண்டியது தானம்மா என்றார். அவரோ, அவளுக்கு போட்டா எப்பவும் பிஸின்னே வருது, நான் என்ன பண்றது என எரிச்சலுடன் கேட்டார். மாதவன் அனுசுயா இளவயதில் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். மாதவன் அரசாங்கத்தில் பணியாற்றினார். அனுசுயாவும் தொடக்கத்தில் வேலைக்கு சென்றார். ஆனால் பிள்ளைகள் பிறந்த பின் நின்றுவிட்டார். சுகுராம் ரகுராம் என 3 ஆண்டுகள் இடைவெளியில் 2 பிள்ளைகள் பெற்றிருந்தனர். அவர்களை பொறுப்புடன் வளர்த்து படிக்க வைத்து வேலை, திருமணம் என அனைத்தையும் அமைத்து கொடுத்தனர். திருமணத்திற்கு பிறகு பணிசூழல், எதிர்காலம் என கூறி இருவரும் தனித்தனி பிளாட்டுகள் வாங்கி கொண்டு தொலைதூரத்தில் செட்டில் ஆகியிருந்தனர். இந்த தம்பதிகள் இருவரும் தாங்கள் வசித்த இல்லத்திலேயே இருந்தனர். அது நகரமாக மாறி வரும் கிராமம். மாதவன் ஓய்வூதியம் பெறுவதால் பொருளாதார சுதந்திரம் இருவருக்கும் இருந்தது. மாதவன் அமைதியானவர். பிள்ளைகள் மேல் பாசம் இருந்தாலும் அவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு உறவாடலாம் என இருப்பவர். ஆனால் அனுசுயா பிள்ளைகள் மேல் அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். அத்தனை பாசமும் மொத்தம் சேர்ந்து வட்டியுடன் இப்பொழுது பேரப்பிள்ளைகள் மேல் திரும்பியிருந்தது. அதில் பெரியவன் சுகுராமின் மகன் ஸ்பெஷல் கிளாஸ் போவதால் இந்த வாரம் வர இயலாது என கூறுகிறான். இளைய மகனின் மகனோ கைக்குழந்தை. அவனை அடிக்கடி வீடியோ காலில் பார்த்து மகிழ எண்ணினாள். இவ்வாறு தன் பேரப்பிள்ளைகள் மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் இருவரும் கூட மழலைகள்தான் என நினைத்து பாசத்தை பொழிபவள். அந்த பாசம் அவர்களுக்கு தொல்லையாக மாறி போனதை கூட அறியாமல் வாழும் பேதை பெண்ணவள்.
அன்று முழுவதும் அவள் அப்படித்தான் இருப்பாள் என அறிந்த மாதவன் வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நகர எண்ணினார். ஆனால் அன்று புத்தகம் கிடைக்கவில்லை. மாறாக அவரின் பழைய டைரி ஒன்று கிடைத்தது. அதில் யதார்த்தமாக ஒரு பக்கத்தை புரட்டி சிறு புன்முறுவலுடன் படிக்கத் தொடங்கினார். அதனை படித்தபோது ஒரு புத்துளி கண்களில் தோன்றியது. அதுவரை மனதில் இருந்த சோர்வும் குழப்பமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைந்தது. ஒரு முடிவுடன் விரைவாக எழுந்தார். தன் இல்லத்தின் ஒரு ஷெட்டில் இருந்து தனது பழைய வண்டியை எடுத்தார். அதை வெளியே கொண்டு வந்து துடைத்து சுத்தம் செய்தார். அதனை ஸ்டார்ட் செய்து பார்த்தார். உர் என்ற சத்தத்துடன் அது கிளம்பியது. உற்சாகத்தில் புகையையும் கக்கியது. அதை சோதித்து பார்த்து திருப்தி அடைந்தவர் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தார். அனுமா, அனுமா என கத்தி அழைக்க அனுசுயாவும் சமையல் அறையில் இருந்து வெளியே வந்தார். அனுசுயா சற்று எரிச்சலுடன், இப்போ சமைக்க வேண்டாமா, எதுக்கு தொல்லை பண்றீங்க என கேட்டார். அவரோ புன்னகையுடன், வேண்டாம், கிளம்பு, வெளியே போகலாம் என்றார். மேலும் ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் என்றார். அவரோ ஆவலுடன், எங்க போறோம், பையன் வீட்டுக்கா என கூறியவளை இடைமறித்து, போறப்ப சொல்றேன், இப்ப நல்ல சேலையா கட்டிக்க, சீக்கிரம் வா என்றார். அவரும் கிளம்பி வந்தார். இருவரும் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு கிளம்பி இருந்தார். இருவரையும் சுமந்த அந்த வாகனம் தன் பழைய கம்பீரத்துடன் விரைந்தது. 20 நிமிட பயணத்தில் அருகே இருந்த நகரின் ஓட்டலை அடைந்தனர். இருவரும் பிரைவேட் கேபின் புக் செய்துவிட்டு உள்ளே சென்று அமர்ந்தனர். அங்கே நடப்பது அனைத்தும் அனுசுயாவுக்கு அதிசயமாக தெரிய, மாதவனோ 2 பிரியாணி அப்புறம் தயிர் கொஞ்சம் தனியா என ஆர்டர் கொடுத்தனர். அதற்கு மேல் பொறுக்க முடியாத அனுசுயா, ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, என்ன பண்றீங்க நீங்க என கேட்டாள். அவரோ, லவ் பண்றேன் என்றார் புன்னகையுடன். அதை கேட்ட அனுசுயா பெரும் ஆச்சரியத்துடன் நோக்கினாள். மேலும், என்ன சொன்னீங்க, லவ்வா, இந்த வயசுலையா என்றாள். அவரோ பொய் கோபத்துடன், வயசை பத்தி பேசாத என்றார். மேலும் கண்களில் கனவு விரிய ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். அனு, நாம லவ் பண்ணப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கொஞ்ச நேரம் மீட் பண்ண ரொம்ப நேரம் காத்திருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சுவாரஸ்யமாக தான் தொடங்கிச்சு. பசங்க வந்த அப்புறம் அவங்களுக்காக அவங்கள டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டோம். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. நம்ம உதவி தேவையே இல்லை. அவங்க லைஃபை அவங்க வாழறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களே தேடி வருவாங்க. நாமளா போய் அதிக அன்பை கொடுத்தா அதுவே அவங்களுக்கு தொல்லையா மாறிடும் என்றார். மேலும், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும்னு யாரு சொன்னா? நாம கல்யாணம் ஆன புதுசுல விரும்பி தேடின நிறைவும் அமைதியும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை இனிமையா வாழ்வோம் என்றார். இதனை சொல்லிய போது அவர் பிரியாணியில் குழம்பையும் சிறிதளவு தயிரையும் சேர்த்து பிசைந்து கொண்டிருந்தார். மேலும், இப்படி பெருசு பெருசா பேசினா உனக்கு புரியாதில்ல என விஷமத்துடன் கேட்டார். அதில் அவரின் பழைய காலம் அப்பட்டமாக தெரிந்தது. அனுசுயாவும் குழந்தைத்தனமாக தலையாட்டியவாறு, இல்ல புரியும் என்றார். அவர் அந்த உணவினை ஒரு தேக்கரண்டியில் எடுத்து, சாப்பிடு என நீட்ட அவள் முறைத்தாள். அவர் கரண்டியை தவிர்த்து கையில் ஒரு கவளத்தை அள்ளித்தர புன்னகையுடன் உண்டாள். இருவர் கண்களிலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க, அதில் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் மலர்களாய் மலர ஆழ்ந்த காதல் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. என்னவளை கட்டாயப்படுத்தி அசைவ உணவினை ஊட்டிய போது அவள் தெரிந்தோ தெரியாமலோ என் விரல் கடித்த நொடியில் அவளுக்கு மட்டுமல்ல எனக்கும் இனித்தது எங்கள் காதல் என டைரியில் படித்த வரிகளை மனதில் சொல்லிக் கொண்டார். அப்பொழுது மறுமுறையும் அவர் விரல் கடிபட இனித்தது மீண்டும் காதல். இப்படி சுவாரஸ்யமான பல கதைகளை கேட்க உடனே எபிக் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.